ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு அப்பந்தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. அது கூட நாட்டு சர்க்கரைங்க. நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கணுங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் அப்படி கொதி வருது பார்த்திங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சுக்கலாங்க. ஏன்னா நாட்டு சர்க்கரையில் நிறைய ஏதாவது துகள் தூசி இது மாதிரி இருக்கும். அதனால் வடிகட்டி எடுத்துக்கணுங்க. இது வடிகட்டி நான் அதே மாவில் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணணுங்க. கிளறேன் பார்த்திங்களா, இதே மாதிரி நல்லா கிளறிக்கணுங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். சூட்லேயே கிளறினீங்கன்னா நல்லாயிருக்கும். கட்டி படாமல் நல்லா கிளறிக்கணுங்க. கிளறி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணி மாதிரி இல்லாமல் இப்படி மீடியம் சைஸ் மீடியமாக வச்சு எடுத்துக்கணுங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு பிஞ்ச் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுக்கிறேங்க. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு அடுப்பு பற்ற வச்சு அந்த கடாயை வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கையில் போட்டால் அந்த ஷேப் வராது. அதனால் ஒரு குழி கரண்டி எடுத்துகிட்டு அந்த குழி கரண்டியில் நம்ம ஷேப் பார்த்து பார்த்து ஊற்றணும் அப்படின்னோம்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். இப்போ வெந்ததுக்கு அப்புறமே மேலால் நல்லா புஷ்ஷுன்னு தூக்கிட்டு வந்துடுங்க. பபிள் மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா, இது மாதிரி வந்துடுங்க. இதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டுட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு அழகான கோதுமை அப்பம் ரெடிங்க. ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க ஸ்நாக்ஸாக. இப்போ குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாங்க. ஈவினிங் டைம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். பிடிக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டேங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.